12 நிலைகளை முடித்தவர். 5 நாடுகளுக்கு சென்று திருவாளர் மஜித் சார் அவர்களை இந்த சூமை அதனுடைய விளக்கங்களை தந்ததோமாறு அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன், அழைக்கிறேன். நன்றி. Thank you, sir. Thank you. Vanakkam. Welcome to one of the presentation of Tether Ocean in Tamil language. என்ன ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். என் பேர் வந்து அப்துல் மஜீத். நான் கேரளாவில் கொச்சியில் இருக்கு. பேசிக்கலி ஐடி ப்ரொஃபஷனல், lecturer in a college, but marketing வந்து എൻ്റെ passion. 2004 முதல்கா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில பயணம் பண்ணி கொண்டிருக்குது. 2016ல கிரிப்டோ கரன்சி இண்டஸ்ட்ரி இன்ட்ரோடியூஸ் ஆச்சு. 7 ராஜ்யங்களில் போய் 12 லெவல் பிளாக் செயின் கோர்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ புடா ஒரு புதுசு டெக்னாலஜி மார்க்கெட்டில் வரும்போது டெக்னாலஜி என்னன்னு ஈஸியா திரும்பி கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சாச்சு. 2024 ஏப்ரல் 2க்கு புடா ப்ராஜெக்டில் என்ட்ராச்சு. 2024 மே முதலுக்கு இந்த புடா ப்ராஜெக்ட் மூலமா பயணம் பண்ணி கொண்டிருக்குது. எல்லாருக்குமே தெரியும், வேர்ல்டு இண்டஸ்ட்ரி வந்து பார்க்கும்போது இன்னும் எல்லாருமே டாக் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் கிரிப்டோ. എന്നാൽ നമ്മൾ சொல்லக்கூடிய சப்ஜெக்ட் புடா, வேல்யூ ஆஃப் டிஜிட்டல் அசெட். அது தனிமையாய ஒரு இண்டஸ்ட்ரி. 2024 மார்ச் 20க்கு முன்னாடி அப்படி ஒரு இண்டஸ்ட்ரி வேர்ல்டிலே இல்லை. அது கண்டிப்பா நமக்கு சொல்ல முடியும். என்னன்னா இந்த புடா இண்டஸ்ட்ரியில ஒரு டிஃபரண்ட் சப்ஜெக்ட் மார்க்கெட்லேக்கு നമ്മൾ திரும்பி வைக்குது. அந்த சப்ஜெக்ட் மூலமா 2200% growth ஆல்ரெடி வந்தாச்சு. 2024 மார்ச் 20 முதலுக்கு இந்த 2025 பிப்ரவரி 1 இந்த ஷார்ட் டைமில் 2200% growth வந்தக்கூடிய சப்ஜெக்ட் புடா செக்மெண்ட்ல ஆல்ரெடி வந்தாச்சு. அந்த சப்ஜெக்ட் பிப்ரவரி 3rd வீக்கோட കുറച്ചുകൂടി ஸ்பீடில் ரொம்ப அழகா பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் ஆகி மாறப்போகுது. இந்த டைமில் 100% நமக்கு டிஸ்கஸ் பண்ணக்கூடிய இந்த சப்ஜெக்டினை டீட்டெயிலா நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். ஓரோரோ பாயிண்டும் நீங்கள் தெளிவா எடுத்திடணும். ஏதாவது டவுட் இருந்தா இந்த செஷன் முடிச்சு நமக்கு கொஸ்டின் ஆன்சர் செஷன் நமக்கு பண்ணலாம். ஏதாவது பாயிண்ட் இருந்தா அதெல்லாம் நோட் பண்ணி வைக்கிங்க. மீட்டிங் முடிச்சு நமக்கு ஏறி வந்த இந்த சப்ஜெக்ட்ல நமக்கு டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த டெதர் ஓஷன் பேர் வந்து இந்த புடா இண்டஸ்ட்ரிக்கு பேர் வந்து டெதர் ஓஷன். டெதர் ஓஷன் www.tetherocean.com என்ற வெப்சைட் மூலமா நமக்கு 100% சிஸ்டம் எல்லாமே தெரியும். இந்த வெப்சைட் ஏதாவது ஒரு டீசென்ட்ரலைஸ்டு அப்ளிகேஷன் மூலமா நமக்கு ஓபன் பண்ண முடியும். ட்ரஸ்ட் வாலெட், மெட்டாமாஸ்க், டோக்கன் பாக்கெட் ஏதாவது ஒரு வாலெட் யூஸ் பண்ணி மட்டும் இந்த டெதர் ஓஷன் பிளாட்ஃபார்முக்கு ஆக்டிவிட்டி நமக்கு பண்ண முடியும். என்னன்னா இது வந்து 100% டீசென்ட்ரலைஸ்டு ப்ரோக்ராம். இதுல எல்லா டோட்டல் கண்ட்ரோலும் இந்த சிஸ்டத்துக்கு என்னென்ன ஆக்டிவிட்டி நடக்குதோ அதெல்லாமே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா நடக்குது. ஒரு டீசென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்ம் மூலமா அந்த ஏஐ கண்ட்ரோல்டு அப்ளிகேஷன் நமக்கு மேனேஜ் பண்ண முடியும். இந்த சிஸ்டத்துக்கு நடக்கக்கூடிய ப்ராசஸ் பை அண்ட் செல். இந்த பை நடக்கும்போது செல் நடக்கும்போது இந்த சிஸ்டம் டோட்டல் சப்ளை அண்ட் லிக்விடிட்டி மேனேஜ் பண்ணி போய் கொண்டிருக்குது. சப்ளை லிக்விடிட்டி மேனேஜ் பண்ணதுக்கு டோட்டல் கண்ட்ரோல் வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா நடக்குது. இந்த சிஸ்டத்துக்கு பை அண்ட் செல் ரியல் டைமா நடக்குது. நமக்கு தெரியும், ரொம்ப அழகா பண்ணக்கூடிய தாராளம் ப்ராஜெக்ட்ஸ் மார்க்கெட்ல நம்ம முன்னாடி வந்தாச்சு. அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் பார்க்கும்போது பை பண்ணதுக்கு ரொம்ப ஈஸி ஆயிடும். എന്നാൽ ஒரு டைமில் செல் பண்ணதும் ஈஸி ஆயிடும். சின்ன டைம் கழியும் போது அந்த செல் ப்ராசஸ் வந்து டஃப் ஆகி மாறிடும். டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் போயிட்டு கண்டிஷன்ஸ் போட்டு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் பண்ணி செல் ப்ராசஸ் வைக்குது. எதுக்கு வைக்குது தெரியுமா? அந்த சிஸ்டம் செல் பண்ணும்போது எத்தனை பேமெண்ட் கொடுக்கணுமோ அதுக்காக தேவைக்கூடிய லிக்விடிட்டி அவர் பக்கம் இருக்காது.
இந்த சிஸ்டத்துல அப்படி ஒரு டென்ஷன் கிடையாது. அதனால ரியல் டைம் பை அண்ட் ரியல் டைம் செல் ப்ராசஸ் இப்படி நடந்து கொண்டிருக்குது. இந்த பை செல் மூலமா இப்ப 2200% growth ஆல்ரெடி வந்தாச்சு. இந்த சிஸ்டம் ஒரு பெரிய சிஸ்டம். அதனால இந்த பிளாட்ஃபார்மை நமக்கு மார்க்கெட் பண்ண முடியும். ஏதாவது மக்கள் இது மார்க்கெட் பண்ணிட்டா 43% ரியல் டைம் அஃபிலியேட் பே அவுட்டா இந்த சிஸ்டம் நமக்கு தருது. அந்த அஃபிலியேட் பே அவுட் வந்து ஒரு டிடக்ஷன்ஸும் இல்லாம ரியல் டைமா நமக்கு வித்ட்ரா பண்ண முடியும். அது 0.01 USDT இருந்தாலும் நமக்கு வித்ட்ரா பண்ண முடியும். $100 வித்ட்ரா பண்ண முடியும். $10,000 வித்ட்ரா பண்ண முடியும். அது இம்மிடியட்டா வித்ட்ரா பண்ண முடியும். ஒரு தினத்திலே எத்தனை தடவை வேணாலும் வித்ட்ரா பண்ண முடியும். சோ எல்லா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி வந்த மக்கள் வந்து பார்க்கக்கூடிய மெயின் சப்ஜெக்ட் அது என்ன, ஒர்க் பண்ணிட்டா ஏர்ன் பண்ணிடும். அந்த ஏர்னிங்ஸ் எப்படி எடுக்க முடியும், அது யூஎஸ்டிடியா கிடைக்கக்கூடிய இந்த சப்ஜெக்டினை ரியலைஸ் பண்ணி அது நல்ல அளவில் பயணம் பண்ணிட்டா நமக்கு பெரிய அளவில் ஏர்ன் பண்ணதுக்கு கூடிய வாய்ப்பு இந்த சிஸ்டத்தில் கிடைக்கும். இந்த சிஸ்டத்தில் உள்ள வருவதற்கு மினிமம் 20 USDT தேவை. இந்த சிஸ்டம் வந்து டீசென்ட்ரலைஸ் பண்ணியது BEP20 பிளாட்ஃபார்மில். சோ BEP20 பிளாக் செயின்ல BEP20 USDT யூஸ் பண்ணி இந்த சிஸ்டத்தில் நமக்கு உள்ள வர முடியும். $20 தேவை. $20 இருந்தாலும் 25 ஆயிருந்தாலும் 26 ஆயிருந்தாலும் 31 ஆயிருந்தாலும் 51 ஆயிருந்தாலும் எந்த அமௌண்ட் போட்டும் இந்த சிஸ்டத்தில் உள்ள வர முடியும். இது ஒரு பேக்கேஜ் சிஸ்டம் கிடையாது. மேக்ஸிமம் சிங்கிள் பைக்கு 1000 USDT நமக்கு யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேல அமௌண்ட் இருந்தால் அதுக்கும் பை பண்ண முடியும். எப்படி 1000 பை பண்ணிட்டேன், மீதி எத்தனை அமௌண்ட் இருக்கோ அது 20, 21, 22 அப்படி 1000 வரைக்கும் எகெயின் பர்ச்சேஸ் பண்ண முடியும். അങ്ങനെ എത്ര തടവ് വേണമെങ്കിലും இந்த சிஸ்டத்தில் நமக்கு பை பண்ண முடியும். பை பண்ணும்போது அந்த சிஸ்டத்துல என்ன பை பிரைஸ் இருக்குமோ அந்த பை பிரைஸ்க்கு கால்குலேட் பண்ணி இந்த சிஸ்டத்தில் 35% கோயின்ஸ் இன்ஸ்டன்டா நமக்கு ஹோல்டிங்கில் கிடைக்கும். அப்போ എത്ര അമൗണ്ട്ക്ക് നമ്മൾ ബൈ பண்ணிதோ அதுக்கு 35% വാല്യൂ വരുന്ന യൂണിറ്റ്സ് നമുക്ക് ഇൻസ്റ്റന്റാ ഹോൾഡിങ്ങിൽ கிடைக்கும். അങ്ങനെ கிடைக்கக்கூடிய ഈ കോയിൻസ് இன்ஸ்டன்டா நமக்கு வேணுமெങ്കിൽ தேவை இருந்தா நமக்கு செல் பண்ணலாம். இம்மிடியட்டா நமக்கு USDT திருப்பி கிடைக்கும். பட் அந்த யூனிட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணிட்டா இந்த சிஸ்டத்தில் இனி எத்தனை டிரான்சாக்ஷன் நடக்குதோ, எத்தனை பை நடக்குதோ, எத்தனை செல் நடக்குதோ அதுக்கு மூலமா இந்த பிரைஸ் வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி போய்கொண்டே இருக்கும். சோ எவ்ரி கஸ்டமர் இந்த சிஸ்டத்தில் உள்ள வரும்போது அவருக்கு எத்தனை யூனிட்ஸ் கிட்டியோ அந்த யூனிட்ஸ் செல் பண்ணாம ஹோல்ட் பண்ணி கொண்டிருக்குது. ஏன்னா சிஸ்டத்துக்கு ஒரு லாக்கிங் பீரியட் கிடையாது, ஒரு ஹோல்டிங் பீரியட் கிடையாது, ஒரு ஸ்டேக்கிங் பீரியட் அப்படி ஒரு கண்டிஷன்ஸும் கிடையாது. என்ன தினத்தில் வேணாலும் எந்த டைம் வேணாலும் நமக்கு செல் பண்ணி USDT நமக்கு வித்ட்ரா பண்ண முடியும். ஏன்னா ஹோல்ட் பண்ணிட்டா ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எத்தனை நாள் ஹோல்ட் பண்ணதோ அத்தனையும். எதுக்குன்னு தெரியுமா, இந்த சிஸ்டத்துல தனி பை ப்ராசஸ் போட்டு வச்சாச்சு. ஒரு மக்கள் உள்ள வரும்போது, நபர் உள்ள வரும்போது எத்தனை அமௌண்ட் போட்டு உள்ள வருதோ அதுக்கு 52% பேமெண்ட் இந்த சிஸ்டம் பேக்கப் BEP20 பிளாக் செயின்ல சிஸ்டம் பேக்கப்லக்கு ஆட் பண்ணி வைக்குது. சோ $1000 உள்ள வந்தாச்சா $520 லிக்விடிட்டி ஆட் பண்ணும். இப்ப மீதி எத்தனை இருக்கு, 48%, $480 இருக்கு. சரியா, அதில் $50 இந்த சிஸ்டம் மெயின்டெனன்ஸ் பண்ணக்கு யூஸ் பண்ணது. 43% அதாவது $430 அந்த மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ்க்கு யூஸ் பண்ணி கொண்டிருக்குது. சோ சிஸ்டத்துல என்ன அமௌண்ட் வந்தாலும் சிஸ்டம் டிவைட் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் அது. சோ 52% லிக்விடிட்டி ஆட் பண்ணி 5% சிஸ்டம் மெயின்டெனன்ஸ்க்கு யூஸ் பண்ணி 43% மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த கஸ்டமர்ஸ் என்ன கிடைக்கும், கஸ்டமருக்கு வந்து 35% வர்த் வருന്ന யூனிட்ஸ் கிடைக்கும். சரியா, சோ 35% வர்த் யூனிட்ஸ் கிரியேட் பண்ணும்போது 52% பேமெண்ட் உள்ள வருது. சோ 17% எக்ஸ்ட்ரா பேமெண்ட் உள்ள வருது. அதனால எவ்ரி பை ப்ராசஸ் நடக்கும்போது டோட்டல் கம்யூனிட்டிக்கு பிரைஸ் ஏறி வந்துகிட்டே இருக்கும். சோ நம்ம பை பண்ணிட்டு அதுக்கு பின்னாடி 1000 டிரான்சாக்ஷன் சிஸ்டம் நடந்தாச்சு, பை 10,000 டிரான்சாக்ஷன் செல் நடந்தாச்சு. ஏன்னா 11,000 தடவை நம்ம கோயினுக்கு பிரைஸ் வந்து ஏறும். அப்படி ஏறும்போது நமக்கு நல்ல ப்ராஃபிட்ல ரீச் பண்ண முடியும். இனி சிஸ்டத்தில் ஏதாவது மக்கள் செல் பண்ணி நினைக்க என்ன பண்ண தெரியுமா, சிஸ்டத்துக்கு எத்தனை லிக்விடிட்டி இருக்குமோ
எத்தனை யூனிட்ஸ் இருக்குமோ அந்த யூனிட்ஸ் அத்தனையும் இப்ப செல் பிரைஸ் செல் பண்ணிட்டா அந்த லிக்விடிட்டி இனஃப். அது போல சிஸ்டம் மெயின்டைன் பண்ணி போய் கொண்டிருக்குது. அதனால எவ்ரி யூனிட்ஸ் சோல்வ் பண்ணும்போது செல் பண்ணும்போது சிஸ்டம் அந்த 100% யூனினை பேர்ன் பண்ணி களைவேன். 100% யூனிட்ஸ் பேர்ன் பண்ணி களைவேன். சோ இப்ப 2,76,000 யூனிட்ஸ் சிஸ்டத்தில் இருக்கு. இப்ப ஏதாவது மனிதன் வந்து இந்த மீட்டிங் நடക്കുന്ന ടൈമിൽ 1000 കോയിൻ സെൽ பண்ணிட்டா ടോട്ടൽ കോയിൻ നമ്പർ വന്ന് 2,75,000 ആയി മൈനസ് ആയിടും. എന്തെന്നാ அந்த 1000 കോയിൻ பேர்ன் பண்ணி போகுவேன், சிஸ்டத்துல டிலீட் ஆகி போகுவேன். சோ அந்த 1000 கோயின் என்ன பிரைஸ் செல் பண்ணது, இப்போ ரைட் டைம் என்ன பிரைஸ் இருக்கோ அந்த பிரைஸ் செல் பண்ண முடியும். அப்போ எത്ര பேமெண்ட் அவருக்கு கொடுக்கணும் அது கால்குலேட் பண்ணி அதுக்கு 90% மட்டும் லிக்விடிட்டி இன்ஸ்டன்டா ரிலீஸ் பண்ணி கொடுக்குது. சோ லிக்விடிட்டியும் கம்மியாகும், கோயின் நம்பரும் கம்மியாகும். சோ புதுசு லிக்விடிட்டி கோயின் நம்பர் டிவைட் பண்ணும்போது ஒரு புதுசு பை பிரைஸ் வந்துடும், அதுவும் பிரைஸ் ஏறுന്ന மாதிரி தான். சோ சிம்பிள் கால்குலேஷன்ல இந்த சிஸ்டம் பெரிய அளவில் இப்போ க்ரோ பண்ணிக்கொண்டே இருக்குது. 2024 மார்ச் 20க்கு இந்த சிஸ்டம் பிளாக் செயின்ல டிப்ளாய் பண்ணிட்டேன், என்கிரிப்டட் மோடில் டிப்ளாய் பண்ணிட்டேன். 2024 மார்ச் 21க்கு ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் நடந்தாச்சு. அந்த ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் நடக்கும்போது பை பிரைஸ் என்னன்னு தெரியுமா, $0.01. சோ அந்த டைம்ல ஒராளு $100 உள்ள போட்டு வந்தாச்சு. அப்ப $100 உள்ள போடும்போது அவருக்கு என்ன கிடைக்கும், 35% யூனிட்ஸ் கிடைக்கும். சரியா, $100க்கு 35% எത്ര, $35. அந்த $35க்கு அந்த டைம்ல பை பிரைஸ் எത്ര, 0.01. அந்த 0.01 டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கும் ஆன்சர் 3500. சோ ஃபர்ஸ்ட் நெஃபருக்கு வந்து 3500 யூனிட்ஸ் கிடைச்சாச்சு. இப்போ 10 மாசம் கம்ப்ளீட் ஆச்சு. 10 மாசம் கம்ப்ளீட் ஆகும்போது இன்னைக்கு அவர் செல் பண்ண நினைக்கு. இப்போ செல் பிரைஸ் எത്ര, 0.231841. சோ 0.231841 ரேட்ல அந்த 3500 யூனிட் வந்து செல் பண்ணிட்டா அவருக்கு 811.44 USDT திரும்பி கிடைக்கும். எത്ര உள்ள போட்டாச்சு 10 மாசம் முன்னாடி, $100. இப்ப எത്ര கிடைக்குவே, 811.44 USDT. ப்ராஃபிட் அழகா இல்லையா, கண்டிப்பா அழகா. 10 monthsல 8 times growth வந்தாச்சு. பட் சிஸ்டத்துக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, அந்த அமௌண்ட் இன்னும் வித்ட்ரா பண்ணதுக்கு அவர் ரெடி. ஏன்னா சிஸ்டம் ஒரு கண்டிஷன் போட்டு வச்சாச்சு, அவருக்கு பேக்கேஜ் எத்தையோ பை பண்ணக்கூடிய பேக்கேஜ் எத்தையோ அதுக்கு டபுள் அமௌண்ட் மட்டும் ஒன் டைம் வித்ட்ரா பண்ண முடியும். சோ $811 அவருக்கு கையில் இருக்கு, $100 போட்டு அவர் உள்ள வந்தாச்சு. சோ அவருக்கு $200 மட்டும் வித்ட்ரா பண்ண முடியும். சோ $200 வித்ட்ரா பண்ணும்போது டோட்டல் கம்யூனிட்டிக்கு வந்து பிரைஸ் ஏறிடும். என்னன்னா எத்தனை யூனிட்ஸ் அதுக்கு செல் பண்ணுதோ டோட்டல் யூனிட்ஸ் இருந்தா அத்தனை யூனிட்ஸ் மைனஸ் ஆகும். எத்தனை அமௌண்ட், $200, அதுக்கு 90% மட்டும் லிக்விடிட்டி மைனஸ் ஆகும். சோ லிக்விடிட்டியும் மைனஸ் ஆயிடும், கோயின் நம்பர் மைனஸ் ஆயிடும். புதுசு லிக்விடிட்டி கோயின் நம்பர் டிவைட் பண்ணும்போது புதுசு பை பிரைஸ் வந்துடும், பிரைஸ் ஏறுன மாதிரி. சோ இப்போ அவருடைய வேலட்ல எத்தனை இருக்கு, $180 கிடைக்கும். சரியா, என்னன்னா $200க்கு மட்டும் ஒரு செல் பண்ணிட்டேன். $200க்கு 90% எத்தனை, $180. சோ ரிமைனிங் பேலன்ஸ் அவருக்கு இருக்கு, எத்தனை இருக்கு, $611 அவர் பக்கம் பேலன்ஸ் இருக்கு. அந்த $611 அவர் வித்ட்ரா பண்ணதுக்கு என்ன தெரியுமா, அவர் ரீபை பண்ணி லிமிட் இன்க்ரீஸ் ஆக்கிடணும். அப்போ அவர் பக்கம் ஆல்ரெடி $180 இருக்கு. அந்த $180 ஒரு $100 ரீபை பண்ணதுக்கு யூஸ் பண்ணி நினைக்க. அப்ப என்ன தெரியும், அவருக்கு 35% எகெயின் கோயின் கிடைக்கும். சோ அவரோட கோயின் வேல்யூ வந்துட்டு $646 ஆയി இன்க்ரீஸ் ஆச்சு. டோட்டல் கம்யூனிட்டிக்கு பிரைஸ் ஏறியாச்சு. இம்மிடியா அவருக்கு செல் லிமிட் இன்க்ரீஸ் ஆச்சு $200. எகெயின் அவர் $200 வித்ட்ரா பண்ணது. சோ $180 இம்மிடியா கிடைக்கும், டோட்டல் கம்யூனிட்டி பிரைஸ் ஏறிடும். எகெயின் அவருக்கு $180 அவர் வேலட் கிடைக்கும். எகெயின் பேலன்ஸ் வந்துட்டு $446 அவருக்கு வித்ட்ரா பண்ணதுக்கு இருக்கு. அது வித்ட்ரா பண்ணதுக்கு அவர் எகெயின் ஒரு $100 ரீபை பண்ணிட்டேன். சோ 35% கோயின் எகெயின் அவருக்கு கிடைக்கும். $481ലേക്ക് അവരുടെ പ്രൈസ് ടോട്ടൽ കോയിൻ വാല്യൂ ആச்சு. ടോട്ടൽ കമ്മ്യൂണിറ്റിക്ക് പ്രൈസ് ഏറിയാச்சு. എഗെയിൻ ലിമിറ്റ് $200 கிடைச்சாச்சு. எகெயின் அவர் $200 வித்ட்ரா பண்ணும்போது அவருக்கு $280 எகெயின் பேலன்ஸ் வருது. சோ ஒரே ஒரு நெஃபர்
அவருக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் வித்ட்ரா பண்ணதுக்கு ட்ரை பண்ணும்போது டோட்டல் கம்யூனிட்டிக்கு வந்து பிரைஸ் ஏறி 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 போய் கொண்டிருக்குது. ഒന്ന് ഇമാജിൻ பண்ணி பாருங்க. നമുക്ക് ഇതുവരെ റിയലൈസ് பண்ணிയ സ്റ്റോക്ക് മാർക്കറ്റ് എടുക്കാം, കമ്മ്യൂണിറ്റി മാർക്കറ്റ് എടുക്കാം, ഫോറക്സ് മാർക്കറ്റ് എടുക്കാം, ക്രിപ്റ്റോ കറൻസി മാർക്കറ്റ് എടുക്കാം. ஏதாவது ஒரு மக்கள் அவருக்கு ப்ராஃபிட் எடுத்து கண்டினியூஸா செல் பண்ணிட்டா அந்த மார்க்கெட் டவுன் ஆகி നമുക്ക് ലോസ് വന്നിടും. എന്നാൽ വുഡാസ് സെഗ്മെന്റില് ഒരു നഫർ വന്ന ഒരു പ്രോഫിറ്റ് എടുക്കാൻ ട്രൈ பண்ணும்போது ബാക്കി എല്ലാ മക്കൾക്കും വന്ന് പ്രൈസ് ഏറി 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 വരുது. இதுதான் இந்த சிஸ்டத்துக்கு ரொம்ப அழகா சப்ஜெக்ட். எகைன் செகண்ட் கண்டிஷன் போட்டு வச்சாச்சு. இந்த பிளாட்ஃபார்ம் மார்க்கெட் பண்ண மக்கள் வந்துச்சா அவருக்கும் ஒரு கண்டிஷன் இருக்கு. எத்தனை பேக்கேஜ் இருக்கோ அவருக்கு 3x மட்டும் அவருக்கு வித்ட்ரா பண்ண முடியும். சோ നമ്മൾ ആരുമേ இந்த மீட்டிங் ஹால்ல எத்தனை பேர் இருக்குமோ அவர் எல்லாமே நினைக்கக்கூடிய சப்ஜெக்ட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணி மேக்ஸிமம் ஏர்ன் பண்ணணும். சோ 28 மக்கள் ഇവിടെ இருக்கு. நான் உட்பட 28 மக்கள் இருக்கு. எல்லாருமே ஒரு $100 உள்ள போட்டு வந்தாச்சுன்னு நினைக்கி നമ്മൾ വർക്ക് பண்ணி மேக்ஸிமம் கமிஷன் எடுக்க போகுது. அப்படி கமிஷன் எடுக்கிறது எத்தனை பிசினஸ் போலியம் போட்டு வைக்குதோ அதெல்லாமே டோட்டல் கம்யூனிட்டிக்கு பிரைஸ் ஏறதுக்கு ரீசன். இனி அவருக்கு நமக்கு கமிஷன் கிடைச்சாச்சு. $100 கிடைச்சாச்சு வித்ட்ரா பண்ணிட்டேன், $200 கிடைச்சாச்சு வித்ட்ரா பண்ணிட்டேன், $300 கிடைச்சாச்சு வித்ட்ரா பண்ணிட்டேன், $400 கிடைக்கும் போது நமக்கு லிமிட் எக்ஸீட் ஆச்சு. அப்போ என்ன வேணும்? ரீபை பண்ணி லிமிட் இன்க்ரீஸ் ஆக்கிடணும். சோ நான் வந்து மேக்ஸிமம் ஏர்ன் பண்ணதுக்கு ட்ரை பண்ணும்போது എനിക്ക് എന്റെ ഇൻകം വിത്ഡ്രോ பண்ணதுக்கு വീണ്ടും റീബൈ பண்ணணும். അപ്പൊ എനിക്ക് കോയിൻ വീണ്ടും கிடைக்கும், എന്റെ അസറ്റ് ഇൻക്രീസ് ആയിടും, ടോട്ടൽ കമ്മ്യൂണിറ്റിക്ക് പ്രൈസ് ഏറിടും. സോ இந்த டூ கண்டிஷன்ஸ் നമ്മൾ பார்க்கும்போது நியூ கோயின்ஸ் பை பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் ഇവിടെ உள்ள ஆல்ரெடி பில்ட் பண்ணி வச்சாச்சு. ആര് പ്രോഫിറ്റ് എടുக்க ട്രൈ பண்ணதோ അവർ டோட்டல் கம்யூனிட்டிக்கு வந்து பிளஸ் கொடுத்து மட்டும் ப்ராஃபிட் எடுக்க முடியும். அது கமிஷனா வித்ட்ரா பண்ணியாலும் கோயின் செல் பண்ணி வித்ட்ரா பண்ணியாலும். இனி ஆறு அவருடைய லிமிட் இன்க்ரீஸ் பண்ணதுக்கு ரீஇன்வெஸ்ட் பண்ணதோ அந்த டைமில் எல்லாமே நமக்கு வீണ്ടുம் வீണ്ടുம் கமிஷன் கிடைக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டிங் பிளான்ஸ் இந்த சிஸ்டத்தில் செட் பண்ணிட்டு. சோ 2-3 இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி சிஸ்டத்திலும் இருக்கு. ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பாசிவ், அது விர்ச்சுவல் கோயின் அப்ரிசியேஷன் மூலமா கிடைக்குது. നമ്മൾ എത്ര എമൗണ്ട് ബൈ பண்ணதோ 35% വർത്ത് വരുന്ന കോയിൻസ് கிடைக்கும். அது ஹோல்ட் பண்ணிட்டா பிரைஸ் ஏறி 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 200% லிமிட்ல நமக்கு செல் பண்ண முடியும். രണ്ടാമത്തെ ഒരു ഇൻകം இருக்கு, പൂൾ ഇൻകം. സിസ്റ്റത്തിൽ എത്ര ടേൺ ഓവർ എവറി ഡേ നടക്കുதோ அந்த டேர்ன் ஓவருக்கு 4% கால்குலேட் பண்ணி $100 போட்டவர், $500 போட்டவர், $1000 போட்டவர் இந்த 3 பேருக்குமே சிஸ்டம் பேமெண்ட் கொடுக்குவேன். எவ்ரி டே 1:30 PM இந்தியா டைம் 1:30 PM பிளாக் செயின் அலர்ட் பண்ணி அந்த பேமெண்ட் ரிலீஸ் ஆகி கொண்டிருக்குது. இதெல்லாம் கால்குலேஷன் டிப்ளாய்மெண்ட் எல்லாமே பிளாக் செயினில் நடந்து கொண்டிருக்குது. இது ஒரு ஹியூமன் ஆக்டிவிட்டி கிடையாது. அது எப்படின்னு தெரியுமா? $100 ஒரு பாயிண்ட் போட்டு வச்சாச்சு, $500 5 பாயிண்ட் போட்டு வச்சாச்சு, $1000 10 பாயிண்ட் போட்டு வச்சாச்சு. சோ ஒரு $1600 வந்து ஒரு ஐடியல் போட்டு வச்சவருக்கு 16 பாயிண்ட் கிடைக்கும். டோட்டல் டேர்ன் ஓவர் எത്രയോ அந்த அமௌண்ட் பிளஸ் மார்க்கெட்டிங் பிளான்ல ஒரு கண்டிஷன் வச்சாச்சு. அந்த கண்டிஷன் மூலமா ஏதாவது மக்களுக்கு பேமெண்ட் இல்லாம இருந்தா அந்த பேமெண்ட் பூல் இன்கத்துல ஆட் பண்ணுவேன். சோ டேர்ன் ஓவர் பிளஸ் அன்பெய்டு கமிஷன் ஆட் பண்ணி டோட்டல் பாயிண்ட்ல டிவைட் பண்ணும்போது ஒரு பாயிண்ட் வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ எவ்ரி 1:30 PM டிப்ளாய் பண்ணி நமக்கு பேமெண்ட் தந்து கொண்டிருக்குது. அதுதான் செகண்ட் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி. சோ ഒരാൾ ഉള്ള വരുമ്പോൾ ഒരു $1600 പോട്ട് ഉള്ള വന്നാച്ചാ അവർക്ക് പൂൾ ഇൻകം മൂലമാ ഒരു $1600 திரும்பி கிடைக்கும். அது கமிஷன் ஆயிருந்தால் வித்ட்ராவல் பண்ணும்போது கமிஷன் சார்ஜஸ் ஒன்றும் கிடையாது. அந்த $1600 திரும்பி கிடைக்குவே. இனி $1600 யூனிட்ஸ் கிடைச்சாச்சு இல்லையா? அது ஸ்டார்டிங்ல எத்தனை இருக்கும்? 35%. சோ $1600 35% எத்தனை? $560. அந்த $560 க்ரோ பண்ணி $3200 வரைக்கும் நமக்கு செல் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப $3200 எத்தும்போது செல் பண்ணிட்டா 10% கட் ஆயிடுவேன், $320. அப்ப மீதி எத்தனை கிடைக்கும்? $2880. சோ 1600 பிளஸ் $2880 கிடைக்கும் போது $4480 ப்ராஃபிட் கிடைக்கக்கூடிய ஒரு பாசிவ் இன்கம் சோர்ஸ் சிஸ்டத்தில் இருக்கு. இனி அவருக்கும் சிஸ்டம் வந்து மார்க்கெட் பண்ண நினைக்கி மார்க்கெட்டிங் இன்கம் மூலமா ஒரு 3x அகைன் வித்ட்ரா பண்ண முடியும். அது எப்படி? இந்த சிஸ்டம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்கணும். இந்த ஜூம் மீட்டிங் மூலமா
அதாவது ஒரு ஹோல் மீட்டிங் மூலமா, அது ஒரு ஹவுஸ் மீட்டிங் மூலமா, இண்டிவிஜுவல் ட்ரைனிங் மூலமா ஏதாவது கான்செப்ட் யூஸ் பண்ணி, ஐடியா யூஸ் பண்ணி மார்க்கெட்டிங் பிளான் சொல்லி கொடுத்தா மக்களுக்கு இந்த சப்ஜெக்ட் வந்து தெரியும். உடா சப்ஜெக்ட், பிரைஸ் வாங்கும் போதும் விற்கும் போதும் பிரைஸ் ஏறுന്ന இந்த டிஃபரண்ட் சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்ட் தெரியும் போது அவர் உள்ள வரும்போது நமக்கு கமிஷன் கிடைக்குவே. அதுக்கு சிஸ்டம் 43% டோட்டலி யூஸ் பண்ணது, அது 23% ஃபர்ஸ்ட் 10 லெவலுக்கு போட்டு வச்சாச்சு. லெவல் 1 10%, லெவல் 2 3%. அந்த ரெண்டு லெவலுக்கும் ஒரு கிரைட்டீரியம் கிடையாது. എന്നാൽ ലെവൽ 3, 4, 5 அந்த 3 லெவலுக்கும் 2% வீதம் இன்கம் இருக்கு. ஏன்னா இந்த இன்கம் கிடைக்கிறதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. 50 USDT பேக்கேஜ் நமக்கு மினிமம் தேவை. மேபி നമ്മൾ $20 போட்டு உள்ள வந்த மக்கள் ஆയിരിക്കാം. பட் அந்த டைமில் ஒரு $30 கூட போட்டு டாப் அப் பண்ணி $50 എത്തിയിടണം. 5 ഡയറക്റ്റ് റെഫറൽ പോട്ട് വെക്കണം. $250 ഡയറക്റ്റ് ബിസിനസ് വോളിയം എടുത്തിടണം. ഇത്ര കണ്ടീഷൻ ഇരുന്നാൽ മറ്റും 4, 3, 4, 5 லெவலுக்கு இன்கம் நமக்கு கிடைக்கும். அப்ப அந்த கண்டிஷன் இல்லாயிருந்தா அந்த லெவல்ல ஏதாவது மக்களுக்கு இன்கம் இருந்தா அது அன்பெய்ட் கமிஷனை கால்குலேட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பூலில் போடும். இனி 6, 7, 8 அந்த லெவல்ல 1% கமிஷன் இருக்கு. 9, 10 லெவலில் 1/2% கமிஷன் இருக்கு. ഈ കമ്മീഷൻ கிடைக்கிறதுக்கு ஒரு கண்டிஷன் என்ன தெரியுமா? 100 USDT பேக்கேஜ் நமக்கு ஓனா வந்துடணும். 5 ഡയറക്റ്റ് റെഫറൽ போட்டிடணும். $500 ഡയറക്റ്റ് ബിസിനസ് വോളിയം എടുത്തിടണം. സോ இந்த கண்டிஷன் எத்தும்போது 6 முதல் 10 லெவல் இன்கம் நமக்கு கிடைக்கும். சோ நான் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணது கூடிய ஒரே ஒரு சப்ஜெக்ட், $100 போட்டு உள்ள வரீங்க, $100க்கு 5 பேரை ஸ்பான்சர் பண்ணுங்க. சோ 10 லெவல் இன்கம் எலிஜிபிள் ஆச்சு. சரியா? ஏன்னா டீம் டேர்ன் ஓவர் வரும்போது நம்ம ரேங்க் குவாலிஃபை ஆயிடும். ரேங்க் குவாலிஃபை ஆகும்போது 11th லெவல் முதல் இன்ஃபினிட் லெவல் வரைக்கும் இன்கம் கிடைக்கும். 11th லெவல் முதல் இன்ஃபினிட் லெவல் வரைக்கும் இன்கம். அந்த இன்கம் கிடைக்கிறதுக்கு என்ன வேணும்? ரேங்க் குவாலிஃபை பண்ணணும். ரேங்க் குவாலிஃபை பண்ணும்போது 11th லெவலுக்கு இன்ஃபினிட் லெவல் இன்கம் இருக்கு. அது போக ஃபர்ஸ்ட் லெவல் இன்கம் 10% பிளஸ் ரேங்க் போனஸ் ஆயிடும். சோ ஃபர்ஸ்ட் லெவல் முதலுக்கு 10 லெவல் வரைக்கும் நமக்கு இன்கம் இன்க்ரீஸ் பண்ணதுக்கு ஒரு வாய்ப்பு ரேங்க் மூலமா கிடைக்குது. சோ எப்படியா நமக்கு செக் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து சில்வர். சில்வர் ரேங்க் கிடைக்கக்கூடிய சப்ஜெக்ட் எப்படின்னு தெரியுமா? 5000 USDTக்கு டேர்ன் ஓவர் டோட்டல் டீம் மூலியமா வந்துடணும். 5000 USDT டேர்ன் ஓவர். அது வருமா? கண்டிப்பா வருவேன். இப்போ இந்த வாய்ஸ் கேட்குற ஒரு ஆளு டிசைட் பண்ணலாம், $100 விட்டு உள்ள வர போகுது. இந்த நைட்டுக்கு ஒரு $1000க்கு 5 பேரை ഞാൻ ஸ்பான்சர் பண்ணும். கண்டிப்பா இந்த நைட் அவர் சில்வர் ரேங்க் குவாலிஃபை பண்ணிடும். ஒரு டைம் லிமிட் கிடையாது. என்ன வேணும்? பிசினஸ் வോളിയം போட்டு கொடுத்தா போதும். இனி அந்த 5000 USDT ஒரு நஃபரா வந்தாலும் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த நைட்டுக்கு ஒரு ஆளு $100 போட்டு உள்ள வருது. $100க்கு 5 பேரை ஸ்பான்சர் பண்ணிட்டேன். ABCDE. அதில் A வந்து ஒரு $1000க்கு 5 பேரை ஸ்பான்சர் பண்ணிட்டேன். அப்ப ஏயும் சில்வர் ஆயிடும், இந்த நஃபரும் சில்வர் ஆயிடும். சரியா? എന്താ $5000 டீம் டேர்ன் ஓவர் ஆச்சு. சோ சிம்பிள் கால்குலேஷன் மூலமா நமக்கு ரேங்க் குவாலிஃபை பண்ணதுக்கு ஆப்ஷன் இருக்கு. நீ கோல்ட் ரேங்க் அச்சீவ் பண்ணும்போது $25,000 டீம் வால்யூம் வரணும். 2 சில்வர் இன் டிஃபரண்ட் லெக். இனி எமரால்ட் ரேங்க் எத்தும்போது 2 கோல்டு வந்துடணும், $1,00,000 பிசினஸ் வந்துடணும். 12% இன்கம் நமக்கு எமரால்ட் ரேங்க் கிடைக்குது. டைமண்ட் ரேங்க் ஆகும்போது 2 எமரால்டு பிளஸ் $5,00,000 டேர்ன் ஓவர், 16% நமக்கு இன்கம் கிடைக்கும். சோ ஒரு டைமண்ட் ரேங்க் நம்ம குவாலிஃபை பண்ணிட்டா ஏதாவது 2 லெக்கில் 2 எமரால்டு இருக்கும், ஒரு எமரால்டு இருக்கும், அவருடைய லெக்கில் கோல்டு இருக்கும், அவருடைய லெக்கில் சில்வர் இருக்கும். அந்த சில்வர் லெக்கில் ஒரு பிசினஸ் நடக்கும் போது சில்வருக்கு 4%, கோல்டுக்கு 4%, எமரால்டுக்கு 4%, டைமண்டுக்கு 4%. இனி ஒரு ரேங்க் இல்லாம லெக் இருக்கு இல்லையா? 5 லெக் மினிமம் இருக்கு. மேக்ஸிமம் எத்தனை லெவல் வேணும் போட்ட முடியும். சோ ரேங்க் இல்லாம லெக்கில் ஒரு பிசினஸ் நடந்தாச்சா அந்த 16% டைரக்டா அந்த டைமண்ட் லீடருக்கு வந்து சேர்ந்துடும். டோட்டல் இன்கம் எடுக்கிறதுக்கு ரொம்ப அழகா போட்டு வைக்கக்கூடிய சப்ஜெக்ட் இந்த பிசினஸ் பிளான்ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சோ நண்பர், இந்த பிசினஸ் நம்ம பார்க்கும்போது ரொம்ப அழகா போடக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் விட நமக்கு தெரியுது. என்னன்னா 100% டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி பிளான் பண்ணி வச்சேச்சுன்னு நமக்கு தெளிவா கிடைக்கும். 52% லிக்விடிட்டி பூல் யூஸ் பண்ணி கோயின் மேனேஜ் பண்ணி கொண்டிருக்குது.
5% யூஸ் பண்ணி அட்மின் சார்ஜ் மெயின்டைன் பண்ணி சிஸ்டம் மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்கிறது. ஒரு 4% யூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பூல் மெயின்டைன் பண்ணது. பேலன்ஸ் 39% இருக்கு. அந்த 35%ல 16% இன்ஃபினிட்டி லெவல்ல ரேங்க் போனஸ்க்கு வச்சுச்சு. 23% 10 லெவல்ലേക്ക് போட்டு வச்சாச்சு. சோ சிம்பிளா அந்த 100% டிஸ்ட்ரிபியூஷன் நடந்துകൊണ്ടിരിக்குது. ஏன்னா இந்த சிஸ்டம் பார்க்கும்போது இப்ப லிக்விடிட்டி ஏறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு என்ன? பை ஆர் ரீபை. பை பண்ணும்போதும் ரீபை பண்ணும்போதும் லிக்விடிட்டியில 52% இங்க ஏறும். செல் பண்ணும்போது 10% അവിടെ ஹோல்ட் ஆயிடும். ஏன்னா ഇവിടെ അഡീഷണൽ ഓപ്ഷൻ ഈ സിസ്റ്റത്തിൽ വരുது. നമ്മൾ என்ன பண்ண தெரியுமா? നമ്മുടെ പ്രൈമറി ഗോൾ $100 5 டாலர் ரெஃபரல் $500 டாலர் பிசினஸ் ஓலியம். இந்த பிரைமரி கோல் போட்டு யூனிலெவல் பிளான்ல ஃபோக்கஸ் பண்ணும்போது ஏதாவது 2 லெக்கில் ஃபோக்கஸ் பண்ணா போதும். ஏன்னா பிப்ரவரி 3rd வீக்கில் இந்த சிஸ்டத்தில் வந்துட்டு ஒரு விர்ச்சுவல் அசெட் பிளாட்ஃபார்மும் அதுக்கு மார்க்கெட் பிளேஸும் ஓபன் பண்ண போகுது. அப்படி லான்ச்சிங் நடந்தாச்சா? பிப்ரவரி 3rd வீக்ல லான்ச்சிங் நடக்கும் போது இந்த சிஸ்டத்துல 3 ஆப்ஷன் மூலமா லிக்விடிட்டி ஏற போகுது. എന്തെല്ലാമാ 3 ഓപ്ഷൻസ്? ഒരു ഓപ്ഷൻ ഇപ്പോ ഉള്ള ഓപ്ഷൻ പ്രസന്റ് ഓപ്ഷൻ 52% ഫ്രം എവറി ബൈ അമൗണ്ട്. ഇനി സെക്കൻഡ് ഓപ്ഷൻ தெரியுமா? Tether Ocean virtual asset platform 21 million coins இருக்கு அந்த பிளாட்ஃபார்மில். அந்த பிளாட்ஃபார்மில் எல்லாருமே பை பண்ணும்போது எത്ര டர்ன் ஓவர் நடக்குதோ அதுக்கு 20% அமௌண்ட் Tether Ocean லிக்விடிட்டில ஆட் ஆயிடும். இப்போ 52% ஆட் ஆகும்போது மறுபடியும் கோயின்ஸ் கிரியேட் ஆகுது. എന്നാൽ Tether Ocean virtual asset platform ന്ന് 20% ഫണ്ട് ആഡ് ആകുമ്പോൾ കോയിൻ ഏറാതെ, കോയിൻ നമ്പർ ഇൻക്രീസ് ആകാതെ, അതിനാൽ പ്രൈസ് ജമ്പ് ആയിടും. അതുപോലെ இந்த யூனிட் வந்து மார்க்கெட் பிரைஸ்ல செல் பண்ணதுக்கு ஆப்ஷன் இருக்கு. அப்படி பை செல் பண்ணும்போது ஒரு 1% சர்வீஸ் சார்ஜ் இருக்கு. செல் பண்ணும்போது சிஸ்டத்துக்கு 3% சர்வீஸ் சார்ஜ் இருக்கு. இந்த சர்வீஸ் சார்ஜ் மூலமா எത്ര பேமெண்ட் சிஸ்டத்துக்கு கிடைக்குதோ அதுக்கு 20 to 25% അതും Tether Ocean ബ്ലോക്ക് ചെയിനിൽ ലിക്വിഡിറ്റിയിൽ ആഡ് ആകുവേ. സോ ലിക്വിഡിറ്റിയിൽ ഫണ്ട് ഏറதுக்கு 3 ഓപ്ഷൻ ലോഞ്ചിങ് മൂലമാ നമുക്ക് கிடைக்குது. അതിനാല് Tether Ocean പ്രൈസ് ഒന്ന് ജമ്പ് ആയി ഇൻക്രീസ് ആയിടും. 0.23 0.24 ആയിടും, 0.24 0.25 ആയിടും, 26 ആയിടും, 27 ആയിടും, 3 ആയിടും, 3.1 ആയിടും. ஸ்பீடா நடக்கக்கூடிய வாய்ப்பு இதுக்கு லான்ச்சிங் ரீசன் ஆக போகுது. அப்படி நடக்கும்போது இந்த டைமில் மேக்ஸிமம் கோயின் ஏர்ன் பண்ணி வைக்கிற மேக்ஸிமம் ப்ராஃபிட் கிடைக்கும். அது போக இந்த சிஸ்டத்தில் നമ്മുടെ நெட்வொர்க்கில் வந்துட்டு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண போகுது. என்ன இம்பாக்ட்? ஜஸ்ட் லிசன் பண்ணி பாருங்க. உங்க வந்து $20 உள்ள வந்தாச்சு. ஜஸ்ட் லிசன் பண்ணி பாருங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லுது. உங்க ஒரு எக்ஸ் பர்சன் வந்து $20 உள்ள வந்தாச்சு. இப்ப நான் வந்து $20 உள்ள வந்தாச்சு. ഞാൻ 5 പേരെ സ്പോൺസർ பண்ண പോകുന്നത്. ABCDE 5 പേരെ സ്പോൺസർ பண்ணது എല്ലാവരുமே $20 உள்ள வந்தாச்சு. இப்ப எந்த பர்சனல் ஐடி எത്ര? $20. எனக்கு டீம் வால்யூம் எത്ര? $100. சோ எனக்கு 2 ലെവൽ ഇൻകം மட்டும் கிடைக்கும். சரியா? എന്നിട്ട് മാർക്കറ്റ് പ്ലേസിൽ വന്നിട്ട് ഞാൻ $1000 ബൈ பண்ண പോകുന്നത്. മാർക്കറ്റ് പ്ലേസിൽ അഡ്വാൻറ്റേജ് இருக்கு. Tether Ocean പ്രൈസ് എത്രയോ அதுக்கு 5 times வந்து மார்க்கெட் பிரைஸ் பிரைஸ். சோ $1000 பை பண்ணும்போது 100% அந்த மார்க்கெட் ரேட்ல எனக்கு யூனிட்ஸ் கிடைக்கும். அப்போ $1000 பை பண்ணும்போது ஒரு 1% சர்வீஸ் சார்ஜ் போடணும். $1000 1% எത്ര? $10. சோ அந்த $10 ഞാൻ സർവീസ് ചാർജ് போடும்போது എന്റെ ഐഡി വാല്യൂ വന്ന് 20 എന്നത് 30 ആയിട്ട് ഇൻക്രീസ് ആയിടും. സോ ഞാൻ കൊടുക്കக்கூடிய സർവീസ് ചാർജ് അത് സിസ്റ്റം റവന്യൂ, ഞാൻ മൂലമാ കിടക്കக்கூடிய റവന്യൂ. சோ நான் மூலமா ஒரு ரெவென்யூ சிஸ்டம் கிடைச்சாச்சா என் ஐடி வேல்யூ அது இன்க்ரீஸ் ஆகி 30 ஆகி மாறிடும். சோ $1000 பை பண்ணிட்டேன். நான் வெயிட் பண்ணி கொண்டிருக்குது. சேம் வுடா டெக்னாலஜி பிரைஸ் இறங்க மாட்டா, ஏறிக்கொண்டே இருக்கும். சோ 1126 ஆச்சு. 1126 ஆகும்போது ഞാൻ സെൽ பண்ணும்போது என்ன வேணும்? 3% സർവീസ് ചാർജ് போடணும். சோ 33.78 ഞാൻ സർവീസ് ചാർജ് போட்டு வச்சாச்சு. சோ என் ப்ராஃபிட் எത്ര? ടോട്ടൽ വന്ന $126 പ്രോഫിറ്റ് இருக்கு. പക്ഷെ അതില് ബൈ பண்ணும்போது ഞാൻ $10 കൊടുത്താச்சு, സെൽ பண்ணும்போது $33.78 കൊടുത്താச்சு. ടോട്ടൽ വന്ന് $43.78 ഞാൻ സർവീസ് ചാർജ് കൊടുത്താச்சு. സോ 126 മൈനസ് 43.78 ഈസ് ഈക്വൽ ടു
82.28 USDT. அந்த ட்ரேடு கம்ப்ளீட் ஆகும்போது என் அக்கௌண்ட்ல வந்த 82 USDT ப்ராஃபிட் ஆச்சு. $1,000 என் கேபிட்டல் என் அக்கௌண்ட்ல തന്നെ இருக்கு. ஓகே, நான் ஹாப்பி. பட் என் ஐடி வேல்யூ வந்து 20 plus 43 plus 78 63.78 ആയിട്ട് ഇൻക്രീസ് ആയിടും. സോ $50 ഐഡിയിലേക്ക് ഓൾറെഡി ഓട്ടോമാറ്റിക്കലി ആச்சு. சரியா? என் 5 பேரையும் ஸ்பான்சர் பண்ணில்லையா, அவர் எல்லாமே இது பண்ணும்போது அவரோட டீம் வால்யூம் வந்து டோட்டல் $300 பிளஸ் ஆச்சு. சோ $50 above, $5 direct referral, $250 above. சோ 5 லெவல் இங்கத்துக்கு ഞാൻ எலிஜிபிள் ஆச்சு. என்ன பண்ணியாச்சு? ஒரு டாப் அப் நான் பண்ணி இல்ல, ஒரு $1,000 யூஸ் பண்ணி மார்க்கெட் பிளேஸ்ல பை பண்ணிட்டு $126 ப்ராஃபிட் எத்துன டைமில் ഞാൻ സെൽ பண்ணிட்டேன். എനിക്ക് 5 level income eligibility automatically ஆச்சு. சோ செகண்ட் ட்ரேட் நான் பண்ண போகுது. சேம் கேபிட்டல் லைன் பக்கம் இருக்கு. $1000 பை பண்ணிட்டு 1126 எத்தும்போது நான் செல் பண்ணிட்டேன். அப்படி செகண்ட் ட்ரேட் கம்ப்ளீட் பண்ணும்போது 107.56 USDT என்ற பேக்கேஜ் அப்கிரேட் ஆயிடும். என்னன்னா again நான் $43.78 சர்வீஸ் சார்ஜ் கொடுக்கும். அதுவும் என் பேக்கேஜில் ஆட் ஆயிடும். சோ என் டீம் வால்யூம் வந்துட்டு $500 பிளஸ் ஆச்சு. சோ ഞാൻ 10 லெவல் இன்கம் எலிஜிபிள் ஆச்சு. ரெண்டு ட்ரேட் பண்ணும்போது 10 லெவல் இன்கத்து எலிஜிபிள் ஆச்சு. இப்போ ഞാൻ 10 ட்ரேட் பண்ணிட்டா என் டர்ன் ஓவர் வந்து $5,000 மேலே ஆச்சு. நான் சில்வர் ரேங்க் குவாலிஃபை ஆயிடும். சோ சிஸ்டத்தில் ஒரு சிம்பிள் டார்கெட்டில் ஈஸியா எல்லாருக்குமே சில்வர் ரேங்க், கோல்ட் ரேங்க், எமரால்ட் ரேங்க், டைமண்ட் ரேங்க் எல்லாம் குவாலிஃபை பண்ணதுக்கு ஒரு வாய்ப்பு மார்க்கெட் பிரைஸ் ஓபன் ஆகும் போது கிடைக்குது. சார் அழகா சார் அழகா பேசிட்டேன். இதுக்கு எத்தனை டைம் வேணும் சார்? ஒரு $1000 வாங்கி $1126 செல் பண்ணதுக்கு எத்தனை டைம் வேணும்? எத்தனை டைம் தேவை? எஸ், that's an important question. Just imagine. We will check a possibility. I am going to tell a possibility because നമ്മൾ വെയിറ്റ് பண்ணிக்கொண்டிருக்குது. மார்க்கெட் பிரைஸ் ஓபன் பண்ணதுக்கு வெயிட் பண்ணிக்கொண்டிருக்குது. பின்னேக்கு இந்த சிஸ்டம் ஓபன் பண்ணி நினைக்கு. இப்போ 0.23 வேல்யூ இருக்கு. 0.23 வேல்யூ இருக்கும்போது $1 154 சென்ட் இப்போ மார்க்கெட் பிரைஸ்ல பிரைஸ் வந்துடும். எப்படி? 0.23 into 5. அப்ப அந்த டைம்ல $1000 നമ്മൾ ബൈ பண்ணும்போது 866.5511 Tether Ocean virtual assets நமக்கு கிடைக்கும். அந்த அசெட் 0.23 பிரைஸ் வந்து 0.26 பிரைஸ் ஆகும்போது மார்க்கெட் பிரைஸ் வந்து 1.3 ஆயிடும். சோ 1.3 ஆகும்போது 866.5511 யூனிட்ஸ் செல் பண்ணிட்டா 1126.51 USDT எனக்கு திருப்பி கிடைக்கும். சோ என்ன வேணும்? 0.23 ன்னு 0.242526 ഈ ഗ്രോത്ത്ക്ക് ഞാൻ വെയിറ്റ് பண்ணணும். அதுக்கு எத்தனை டைம் வேணும்? செக் பண்ணலாம். இப்போ சிஸ்டம் பேக்கப் നമ്മൾ നേരത്തെ பார்த்தாச்சு. இப்போ Tether Ocean மெம்பர்ஸ் எல்லாமே அவரோட ஐடி ஓபன் பண்ணிட்டு அவருக்கு தெரியும். இப்போ சிஸ்டத்தில் வந்த பேக்கப் அசெட் வந்துட்டு $64,000. டோட்டல் கோயின் நம்பர் வந்துட்டு 2,76,000 யூனிட்ஸ். அப்ப 64,000 டிவைடட் பை 2,76,000 கால்குலேட் பண்ணும்போது 0.23 பிரைஸ் கிடைக்கும். சரியா? அப்ப அந்த 64,000ல ஒரு 4,000 USDT ஆட் பண்ணிட்டா 68,000 USDT லிக்விடிட்டி மாறிடும். சரியா? 68,000 USDT லிக்விடிட்டி வரும்போது கோயின் நம்பர் சேஞ்சஸ் வராது. சோ 68,000 டிவைடட் பை 2,76,000 கால்குலேட் பண்ணிட்டா உங்களுக்கு கிடைக்கும் 0.24. அப்போ 2324 அதுக்கு என்ன வேணும்? 4,000 USDT லிக்விடிட்டி ஏறிடணும். எப்படி? கோயின் இன்க்ரீஸ் ஆகாம, கோயின் நம்பர் சேஞ்ச் ஆகாம $4,000 உள்ள வரணும். $4,000 உள்ள வருதுக்கு Tether Ocean virtual asset பிளாட்ஃபார்மில் $20,000 டர்ன் ஓவர் நடந்தா போதும். $20,000 டர்ன் ஓவர் Tether Ocean virtual asset பிளாட்ஃபார்மில் நடக்கும்போது அதுக்கு 20% 4,000 அது Tether Ocean லிக்விடிட்டில ஏறிடும். சோ சிம்பிளா ஒரு 3 தடவை 4,000 USDT Tether Ocean லிக்விடிட்டில ஏறும்போது 0.23 0.26 ஆயிடும். அதுக்கு ஒரு தினம் மேபி ഓരോ ദിനത്തിൽ 4,000 എങ്കിൽ 3 ദിനം 3-4 ദിനത്തില് ഇത് കംപ്ലീറ്റ് பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்.
அதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சோ ஷார்ட் டைமில் மேக்சிமம் ப்ராஃபிட் எடுக்க வாய்ப்பு இந்த சிஸ்டத்தில் இருக்கு. ഇപ്പൊ 3 ദിനത്തിൽ അത്രയും കിടച്ചാച്ചാ ഒരു ദിനത്തിൽ നമുക്ക് 82 USDT പ്രോഫിറ്റ് എങ്കിൽ ഒരു മാസത്തില് എത്ര തടവ് നമുക്ക് ട്രേഡ് പണ മുടിയും? ഓരോ 3 ദിനത്തിലും இந்த ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தா 10 ട്രേഡ് ഒരു മാസം നമുക്ക് പണ മുടിയും. ശരിയാ? എങ്കിൽ $820 നമുക്ക് പ്രോഫിറ്റ് கிடைக்கும். என்ன പ്രോഫിറ്റ്? എല്ലാ എക്സ്പെൻസും കഴിഞ്ഞ് സർവീസ് ചാർജ് എല്ലാം കഴിച്ച് ബാലൻസ് മീതി പ്രോഫിറ്റ് വന്ന് $820. സെയിം ടൈം നമുക്കൊരു ப்ரோ ட்ரேடர் பூல் பாயிண்ட் കൂടി கிடைக்குது. அந்த பூல் பாயிண்ட் மூலமா ஒரு மந்த்லி இன்கம் சிஸ்டம் வேற நமக்கு அடிஷனலா தரும். சோ ஒரு ட்ரேடு சிம்பிளா நம்ம பண்ணும்போது சில்வர் ரேங்க் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு, மேக்ஸிமம் ப்ராஃபிட் எடுக்க வாய்ப்பு இருக்கு, டெய்லி ப்ராஃபிட் எடுக்க வாய்ப்பு இருக்கு. சிஸ்டம் டோட்டலா ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு தரப்போகுது. ഇത് റിയലൈസ് பண்ணி ഇന്നേ നെറ്റ്വർക്ക് ബിൽഡ് பண்ணுന്ന നഫർ വന്ന് മാർച്ച് 3rd വീക്ക് മൂലമാ ഡെയിലി എടുക്കக்கூடிய ப்ராஃபிட் எത്രன்னு எனக்கு இமேஜின் பண்ண முடியாது. என்ன வேணும்? உள்ள வரணும், மேக்ஸிமம் நெட்வொர்க் பில்ட் பண்ணணும். ஈவன் $20 என்ட்ரி ஆயிருந்தா போதும். ஈவன் அவர் $100 போட்டு வந்தாச்சா அவருக்கு கூலிங்கும் கிடைக்கும், கோயின் மூலமா $200 எக்ஸ்ட்ரா கிடைக்கும். $20 உள்ள வந்தாலும் அவருக்கு 35% கோயின் கிடைக்கும். அது க்ரோ பண்ணி $40 விட்ரா பண்ண முடியும். சோ ஒரு தரத்திலும் ലോസ് ഇല്ലാമ 100% പ്രോഫിറ്റാ പോകുന്ന ഒരു ന്യൂ ടെക്നോളജി, ഒരു പുതിയ ടെക്നോളജി മൈ ഫ്രണ്ട്സ് ഇൻട്രൊഡ്യൂസ് பண்ணி வச்ச ஃப்ரெண்ட்ஸ் நம்பிட்டா சேர்ந்து பயணம் பண்ணிட்டா இந்த சிஸ்டம் மூலமா வெற்றி நிச்சயம். 100% നിശ്ചയം. എത്ര യൂഎസ്ഡിറ്റി നിങ്ങൾക്ക് വേണം അക്യുമുലേറ്റ് ചെയ്യാൻ പറ്റുന്ന? യൂഎസ്ഡിറ്റി അക്യുമുലേറ്റ് பண்ணக்கூடிய ഒരു പൊരുൾ, ഒരു സബ്ജക്ട് കൂട്ട വാല്യൂ അപ്പ് ഡിജിറ്റൽ അസറ്റ്. ലാസ്റ്റ് 10 months അത് 100% தெளிவா നമുക്ക് ப்ரூவ் பண்ணிட்டேன். ஒரு தினம் போலும் ஒரு அப்டேஷன் கிடையாது, ஒரு மெயின்டெனன்ஸ் கிடையாது, ஒரு விட்ரோவல் ப்ராப்ளம் கிடையாது, ஒண்ணுமே இல்லாத லாஸ்ட் 10 months ஜெனுவினா ப்ரூவ் பண்ணிட்டேன். எவ்ரி ஆக்டிவிட்டி டீசென்ட்ரலைஸ் பண்ணிட்டேன், என்கிரிப்டட் மாடல் கிரியேட் பண்ணிட்டேன். சோ இந்த சோலிட் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி ஒரு சோலிட் டீம் பில்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு 100% யூஸ் பண்ணுங்க. The universe will discuss Buddha technology in future. Just imagine பண்ணுங்க 2009ல பிட்காயின் என்ற ப்ராஜெக்ட் மார்க்கெட்ல ஓபன் பண்ணும் போது ஒரு புதுசு இண்டஸ்ட்ரி மார்க்கெட்ல வந்தாச்சு. என்ன? கிரிப்டோ கரன்சி. 2009க்கு முன்னாடி அந்த இண்டஸ்ட்ரி கிடையாது, கண்டிப்பா கிடையாது. இந்த பிட்காயின் வந்த மக்கள் எப்ப தெரிஞ்சு வச்சாச்சு? 2011 பார்க்கும்போது 2011 முதல் ஹிஸ்டரி நமக்கு பார்க்க முடியும் பிட்காயின்ல. அந்த டைம்ல ஏப்ரல் மே மாசத்துல எல்லாம் பார்த்தா ஒரு $19,000 $20,000 $30,000 டேர்ன் ஓவர் பிட்காயின் நடந்து கொண்டிருக்குது. ஒரு சின்ன கம்யூனிட்டி மட்டும் பிட்காயின் பக்கம் அந்த டைமில் இருந்தது. பிட்காயின் பிரைஸும் சின்ன கம்மியா இருந்தது. 2025 February 1க்கு നമ്മൾ பார்க்கும்போது பிட்காயின் டேர்ன் ஓவர் வந்து 36 பில்லியன் 40 பில்லியன் 50 பில்லியன். பெரிய அளவில் டேர்ன் ஓவர் எப்படி வந்தாச்சு? இந்த லாங் பீரியட் ஆஃப் டைம் 2009 മുതൽക്ക് 2025 വരെക്കുള്ള 13-14 വർഷത്തില് മക്കൾ ക്രിപ്റ്റോ കറൻസി ഇൻഡസ്ട്രി എന്തെന്ന് തെളിവാ തിരിഞ്ഞു വച്ചാச்சு. உடா டெக்னாலஜி 10 மாசம் முன்னாடி ஓபன் ஆச்சு. நம்மள முன்பு இப்போ ஆல்ரெடி வந்தாச்சு. இந்த டெக்னாலஜி என்னன்னு இப்பவும் மக்கள் பார்த்துக்கொண்டே இருக்குது. பட் கண்டிப்பா உடா டெக்னாலஜி the universal will discuss. அப்படி யூனிவர்ஸ் உடா டெக்னாலஜி டிஸ்கஸ் பண்ணும்போது who is the winner, who is the earner? 2009ல பிட்காயின் എടുത്ത ലീഡേഴ്സ് വന്നിട്ട് ബിറ്റ്കോയിൻ നമ്പി വന്നവർ വന്നിട്ട് ഇന്ന് പാപ്പര അതാ ട്രില്യനേഴ്സാ என்ன பேரு நம்ம யூஸ் பண்ண நமக்கு தெரியாது இல்லையா? அத்த அளவில் ஏர்ன் பண்ணக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைச்சாச்சு. அவர் என்ன பண்ணிட்டார்? 2009 முதல்ல பிட்காயின் மூலமா பயணம் பண்ணி கொண்டிருக்குது. ஒரு சந்தேகம் இல்லாம மேபி அந்த டைம்ல அவர் உள்ள வரும்போது ஒரு கால்குலேஷன் கிடைக்காது. நம்ம எல்லாமே கேட்கிட்ட ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. ஏன்னா
10,000 ബിറ്റ്കോയിൻ കൊടുത്ത് ഒരു നഫർ വന്ന് ഒരു പിസ വാങ്ങിച്ചാച്ചെന്ന്. ശരിയാ? ஏதாவது அவருடைய மைண்ட்ல பிட்காயின் பிரைஸ் வந்து $1,00,000 டச் பண்ணிடுவே அப்படி ஒரு ஐடியா இருந்தா ஈவன் பிச கொடுத்தாலும் அந்த ஷாப்பில் போய் கேட்டு திரும்பி வருவேன். பிட்காயின் கொடுக்க மாட்டேன். சரியா? എന്തെന്നാ பிட்காயின் பிரைஸ் அப்படி ஏறுന്ന ஒரு இன்ஃபர்மேஷன் போலும் அந்த டைம்ல அந்த கம்யூனிட்டிக்கு கிடைக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு பேமெண்ட் சிஸ்டத்துக்காக யூஸ் பண்ணிட்டேன். பட் அந்த டெக்னாலஜி வந்து ட்ரெண்ட் ஆச்சு. ட்ரெண்ட் ஆகும்போது இந்த பிட்காயின் எல்லாருமே யூஸ் பண்ணது எனக்கு பெட்ரோல் அடிக்கிறதுக்கா அல்ல, டெலிபோன் மொபைல் போன் சார்ஜ் பண்ணதுக்கா அல்ல, ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணதுக்கா அல்ல, எனக்கு அசெட், ரியல் அசெட் பை பண்ணி ஹோல்ட் பண்ணது, ப்ராஃபிட்டுக்காக வெயிட் பண்ணது. சோ உட்டா ஒரு டிஜிட்டல் அசெட், அது பை பண்ணி ஹோல்ட் பண்ணிட்டா ப்ராஃபிட் கிடைக்கும். இனி மார்க்கெட் பிளேஸ் ஓபன் பண்ணும்போது டெய்லி ட்ரேட் பண்ணிட்டா டெய்லி ப்ராஃபிட் நமக்கு எடுக்க முடியும். ஒர்க் பண்ணிட்டா கண்டிப்பா பெரிய அளவில் ஏர்ன் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு, யூஎஸ்டிடி கலெக்ட் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ ஃப்ரெண்ட்ஸ், நம்பிக்கை இந்த ப்ராஜெக்டினை யூஸ் பண்ணுங்க, கண்டிப்பா நமக்கு வெற்றி நிச்சயம். சோ இந்த சிஸ்டத்துல இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் தெளிவா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பு யூஸ் பண்ணுங்க, அட்வைஸ் பண்ணிட்டு இந்த பிரசன்டேஷன் யூஸ் செஷன் ஜஸ்ட் கம்ப்ளீட் பண்ணது. ஓவர் டு குமார்தாஸ் சார். நன்றி சார், ஒண்டர்ஃபுல் பிரசன்டேஷன். தேங்க்யூ. சாருக்கு மலையாளம் மதர் டேங்கா இருந்தாலும் தமிழ்ல சிறப்பா இந்த பிரசன்டேஷன் கொடுத்தீங்க. சூப்பர். தேங்க்யூ. நண்பர்களே, சார் சொன்னது மாதிரி நாலேஜ், பிராக்டிஸ், இன்டகிரேஷன், இது மூணும் தான் நெட்வொர்க். அதாவது தெரிந்து கொள்ள வேண்டும், அதற்கான பயிற்சிகளில் நாம் ஈடுபட வேண்டும், ஒரு யூனிட்டை உருவாக்க வேண்டும். அப்போ வெற்றி நிச்சயம். அதுலயும் குறிப்பா உடாவை பொறுத்தவரையில் இதில் உள்ளே நுழைந்த ஒவ்வொரு நபரும் பொருளாதாரத்தில் உடா அவர்களை விடா, அப்படிப்பட்ட ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி நாம் தெரிந்து கொண்டு இருக்கிறோம். இதில் ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் ஒரு அடுத்த 10 நிமிடங்கள் ஒதுக்கி அந்த கேள்விக்கான சரியான விடைகள் தருவதற்கு எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறாங்க. உங்களுக்கு உரிய கேள்விகளை கேட்டுக்கொள்ளலாம், தெரிந்து கொள்ளலாம். நன்றி. சார், எப்படி மைக் எப்படி இருக்கு? ஓபன் ஆகுது. ஓகே சார். ஓகே, கேளுங்க சார். எனக்கு ஒரு கேள்வி. பிரசன்டேஷன் நல்லா இருந்தது. தேங்க்யூ. வெரி குட் பிரசன்டேஷன் சார். தேங்க்யூ. லைக் இப்போ எனக்கு வந்து நான் இன்ட்ரோடியூஸ் பண்ண காமிஷன் வந்து எனக்கு $13 இருக்கு எனக்கு உடால. சரி. இப்போ அதை வந்து நான் வந்து காயினா மாத்த முடியுமா? இல்ல, அது வித்ட்ரா பண்ணி யூஎஸ்டிடி அந்த வாலெட் வரணும். மறுபடி அந்த யூஎஸ்டிடி யூஸ் பண்ணி பை பண்ணணும். பை பண்ணும்போது மினிமம் 20 யூஎஸ்டிடி தேவை. ஓகே சார். ஓகே. அப்ப நம்ம சைட்ல இருக்க அந்த காயினை வந்து அந்த ஏர்னிங் காயின் வந்து அப்படியே நம்ம காயினை மாத்த முடியாது. அப்படி மாட்ட முடியாது. காரணம் இது 100% டீசென்ட்ரலைஸ் பிளாட்ஃபார்ம். கமிஷனா வித்ட்ரா பண்ணி பொறந்து வரணும். சரி. இப்போ உங்க ஐடியில இருந்து எனக்கு காயின் அனுப்ப முடியுமா? அதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இது அசெட் மட்டும். இந்த காயின் வந்துட்டு உங்க செல் பண்ணிட்டா சிஸ்டம் திரும்பி எடுத்து பர்ன் பண்ணி களைவேன். சரி. ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ. வெல்கம். எஸ், மரியா ஜோசப் கென்னடி. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. இல்ல, இன்னைக்கு நீங்க சொன்னது எனக்கு சரியா விளங்கல. அதாவது $20 வந்தாலும் எல்லாம் அதாவது அப்டேட் ஆகி நம்மளுக்கு வந்து எல்லா ரேங்க் போற மாதிரி வரும்னு சொன்னீங்க. அது என்னன்னு சரியா புரியல. அது இப்படி தான் சார். இப்போ ஆல்ரெடி ஐடி போட்டாச்சா? போட்டாச்சு. ஓகே. நான் ஒரு சொல்ல தெரியா, இப்ப பிரசன்ட் சிஸ்டத்தில் வந்துட்டு உங்களுக்கு ரேங்க் வின் பண்ணதுக்கு என்ன வேணும்? உங்க பர்சனல் ஐடி வந்து $100 ஆயிடணும். சரியா? ஆமா. $5 ரெஃபரல் போடணும். சரியா? சரியா சார். $500 டேரர் ரெஃபரல் பிசினஸ் வந்துடணும். சரியா? டோட்டல் பிசினஸ் வால்யூம் வந்து $5000 வரணும். என்ன மட்டும் உங்களுக்கு 10 லெவல் இன்கம் கிடைச்சு ரேங்க் குவாலிஃபை பண்ண முடியும். சரியா?
அந்த $20 $25 பின்ன கீழே டீம் போனாலே வந்துருன்றீங்களா? கீழே டீம் போகும்போதும் உங்க ஐடி டாப் அப் பண்ணி ஆயிடணும். ஆ, சரியா? சரி. இப்போ ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் வரும்போது உங்க ம். ஐடி டாப் அப் பண்ணதுக்கு உங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். என்ன சரி. வேணும்? உங்க பர்சனல் ட்ரேட் பண்ணிட்டா போலும். அந்த ஆ, ட்ரேடிங்ல உங்க கொடுக்கக்கூடிய சர்வீஸ் சார்ஜ் மூலமா உங்க ஐடி டாப் அப் ஆயிடுவேன். நம்ம இப்ப டாப் அப் பண்ணாம அதுவே ஆயிடுமா? ஆயிடுவேன். சோ அப்படி ஆ, ஆயிடும்போது உங்க கோயின் செல் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுவே, லிமிட் ஆ, இன்க்ரீஸ் ஆகுவே, வித்ட்ராவல் லிமிட்டும் இன்க்ரீஸ் ஆகுவே. ஆ, சரி சரி சோ டீம் வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகுவே, ரேங்குக்கு குவாலிஃபை பண்ணதுக்கு அது வாய்ப்பு ஆகுவே. சரி சரி. கிடைச்சா ஆனா அது பாயிண்ட் கொஞ்சம் கிடைச்சிட்டா? டைம் பிடிக்கும். ஆனா அந்த இது பிசினஸ் வர்ற வரைக்கும் டைம் ஆகும். இல்ல மார்ச் 3rd வீக்ல அது ஓபன் ஆகுவே. ஓபன் ஆகும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. என்னன்னா இப்போ நான் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில வேலை பார்ക്കുന്നவரு. சரி என் சரி. ஃபோக்கஸ் எப்படி பெரிய ரேங்க் ஏற முடியும், எப்படி ஆமா பெரிய அளவில் எனக்கு ஏர்ன் பண்ண முடியும், அதுதான் என் ஃபோக்கஸ். சரியா? ஆமா ஆமா சார். எல்லா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி லீடர்ஸும் அப்படி யோசிக்குவேன். ஆமா இப்போ മാർക്കറ്റിൽ വന്നിട്ട് ഡെയിലി என்ன ROI பிளான் எல்லாம் ஒர்க் அவுட் நடந்துകൊണ്ടിരിക്കുന്നത്. ஆமா சார். ROI பிளான்ல வந்து மக்களுக்கு என்ன ஒரு என்கரேஜ்மெண்ட் என்ன தெரியுமா? டெய்லி 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 இன்கம் வந்துകൊണ്ടே இருக்கணும். ஆ ஆ சரியா? இப்போ சரிங்க சார். ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் நம்ம பார்க்கும்போது அப்படி டெய்லி ஏர்ன் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்க சார். அது $1000 எக்ஸாம்பிள் நான் சொல்லியாச்சு. மேபி ஆ $100 யூஸ் பண்ணியாலும் உங்க ட்ரேட் பண்ண முடியும். ஆ சோ மினிமம் ஃபண்டிலும் ட்ரேட் பண்ண முடியும். പക്ഷെ அந்த ட்ரேடிங் ஃபோக்கஸ் பண்ணும்போது டெய்லி டெய்லி നമ്മൾ எடுக்கக்கூடிய ப்ராஃபிட் அது மூலமாக നമ്മൾ கொடுக்கக்கூடிய சர்வீஸ் சார்ஜ் அது നമ്മുടെ ஐடி டாப் அப் பண்ணதுக்கு யூஸ் பண்ணது சிஸ்டம். சரி சரி சரி. அப்ப நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் கிடைக்கும் இல்லையா? அதான் நம்ம டாப் அப் பண்ணாம நம்ம பிசினஸ் போகும்போது அதுவாவே டாப் அப் ஆயிரும்னு சொல்றீங்க. எஸ் எஸ். அப்போ நம்ம அதுதான் ரேங்க் எனக்கு. ஏறும்போது அந்த டைம்லயே நம்மள புதுசு மக்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது நமக்கு ரேங்க் போனஸும் கிடைக்கும். ஆ, சரியா? அது ரெகுலரா நம்ம கேட்டதுல அது புரிஞ்சுது. இந்த நீங்க இன்னைக்கு சொன்னதான் புதுசா இருந்தனால கேக்குறேன். அது എന്നാലും സാർ മാർച്ച് 3rd വീക്കിലും ഓപ്പർച്യൂണിറ്റി വരുന്നത് സാർ. അപ്പോ അത് നമ്മൾ റിയലൈസ് பண்ணி வைக்கணும் இல்லையா? சரி சரி. ഓക്കെ. ഞാൻ ஓகே. ലാപ്ടോപ്പില് ബാറ്ററി കമ്മിയാச்சு. ഞാൻ ഒന്ന് ചാർജ് പോടட்டுமா? ഒരു മിനിറ്റ്. போடும் சார். தேங்க்யூ. என்னுடைய சார் புரிஞ்சுதா சார் சொன்னது? புரிஞ்சுது சார். சார் அடுத்த கேள்விகள். சார் ரத்னசாமி சார் சொல்லுங்க சார். ட்ரேடிங்ல $1000 தான் லிமிட்டா இல்ல எக்ஸஸ் பண்ணலாமா? 2000 3000 பண்ணலாம் சார். எப்போ வேணும் பண்ணலாம் சார். மினிமம் $25 உங்களுக்கு எத்தனை வேணும் பண்ணலாம். அதான் ஏன்னா கொஞ்சம் இன்வெஸ்டர் வந்து ட்ரேட் பண்ண இன்ட்ரெஸ்ட் ஆனாங்கன்னா அதை கொஞ்சம் ஆட் பண்ணுவாங்க, அதுக்காக கேட்டுக்கிட்டேன். எஸ் பண்ணலாம். ஓகே சார். ஓகே ஓகே தேங்க்யூ. ஓகே. ஸோ சப்ஜெக்ட் வந்து புதுசு சப்ஜெக்ட் வுடா வேல்யூ ஆப் டிஜிட்டல் அசெட். நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு ரொம்ப அழகா இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும். ஒராளை கேள்வி கூப்பிடுங்க போன்ல. ஹலோ சார் எப்படி இருக்கு, ஹவ் ஆர் யூ? உடான்னு புதிய ப்ரொஜெக்ட் மார்க்கெட் வந்தாச்சு, கேள்விப்பட்டதா? உடாயா? அது என்னடா? ഒരാൾക്കും தெரியல சார். உடா என்ன சப்ஜெக்ட் யாருக்குமே தெரியல சார். 100% எனக்கு சொல்ல முடியும். என்னன்னா டோட்டல் கம்யூனிட்டி வந்து 1700 மெம்பர்ஸ் இருக்கு இப்போ சிஸ்டத்தில். 1700 டோட்டல் குளோபல் பார்க்கும்போது எத்தனை பேருக்கு தெரியும் சார்? சோ ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணதுக்கு ரைட் டைம் இது, பிகினிங் ஸ்டேஜ் இது. யூஸ் பண்ணிட்டா நம்ம தான் வெற்றி அடைந்த மக்கள். ஓகே. சோ ஏதாவது அடிஷனல் क्वेश्चंस இருக்கா? குமார்தாஸ் சார் ஜஸ்ட் கன்க்ளூட் பண்ணுங்க. ஓகே, மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி சார். சந்தோஷ், ஒன் கொஸ்டின். சார் சந்தோஷ் கேளுங்க சார். அதாவது இப்போ இப்போ நான் என்ட்ரி போட்டேன். ஒருத்தர் இது ரிஜிஸ்டர் பண்றதால உடாயில
ஆ டோட்டலா எல்லாருக்குமான அந்த சதவீதம் உயருதா ஒரே ஒரு எஸ் என்ட்ரியால? எஸ் எஸ் இந்தியாவில மட்டும் இல்ல சார், வேர்ல்டுல இப்ப அமெரிக்காவில ஒரு டீம் செட் பண்ணி நினைக்குங்க. அப்படி இல்ல சார், நான் கேக்குறது இப்போ இப்ப 2000 பேர் இருக்காங்க நம்ம ஐடில, சரி ஒருத்தர் என்ட்ரி போறாங்க, அந்த 2000 பேருக்கும் அது யூஸான்னு கேக்குறேன். எஸ் கரெக்ட் கரெக்ட். கண்டிப்பா ஓகே. டோட்டல் கம்யூனிட்டிக்கு சார். அந்த அந்த இப்ப இருக்கிற ஒருத்தர் புதுசா ஒருத்தர் வராரு, இல்ல 2000 பீப்புள் இருக்காங்க, அந்த 2000 பீப்புளுக்கும் அவங்களுடைய வேல்யூ, காயோட வேல்யூ அட் த டைம்ல ஏறுது. எஸ் 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 அப்புறம் அதுதான் டெக்னாலஜி. அதே மாதிரி இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு வந்து ஒரு ஒரு 10 ஜாயினிங் வந்தது. இப்ப ஆ. யாரெல்லாம் $100 இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த ஷேர் போகுதா? இல்ல ஒரு என்ட்ரி வந்தாலும் ஷேர் போகுதா? ஒரு என்ட்ரி வந்தால் போலும் டோட்டல் லிக்விடிட்டி சேஞ்ச் ஆயிடும், கோயின் நம்பர் சேஞ்ச் ஆயிடும். சரியா? அதாவது அந்த 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 என்னது 1x போகுதான்னு கேக்குறேன். 1x இன்வெஸ்ட்மெண்ட் பூல். யாருக்கு எல்லாமே யூனிட்ஸ் இருக்கு அவருக்கு எல்லாமே கிடைக்கும். ஒரு என்ட்ரியால ஒரு என்ட்ரியாலும் கிடைக்கும். மாஸ் சார், மாஸ் பக்கா சார். Okay. சூப்பர் 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 Okay. சூப்பர் சார். Okay, அதான் okay. தேங்க்யூ சார். எக்ஸலண்ட் ஆன்சர் சார். வெல்கம். ஓகே குமார் சார். மகிழ்ச்சியான தருணங்கள், ஒளிமயமான எதிர்காலம் உடா மூலமாக எல்லோருக்கும் கிடைக்க போகிறது, நிச்சயமாக கிடைக்க போகிறது. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இந்த சூமிலே கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் எல்லா வல்ல இறைவன் திருவருளால் ஒரு சுபிட்சமான வாழ்வாதாரம் அமைய வேண்டி வணங்கி பிரார்த்தித்து, கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, குறிப்பாக இந்த சூமை நடத்தி தந்த திரு அப்துல் மஜீத் சார் அவர்களுக்கும் நன்றியை குறிப்பிட்டுக் கொண்டு, இத்துடன் இன்று இந்த சூமை நிறைவு செய்கிறோம். நன்றி. ஓகே, so next Zoom on Monday 9 o'clock in Malayalam. மலையாளம், Okay, and Tuesday in Tamil. தமிழ். Same link in Tamil, and you can use Malayalam link. Thank you. ஓகே, Good night. thank you. Good night. Good night. Good night. தேங்க்யூ சார்.